திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஜிஆர் ராசா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. அம்மா, இப்போ சுமார் மூஞ்சி குமார பொழக போகிறோம். அந்த சத்தத்தை கேட்குறியாம்மா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. இப்போதான்டா குமுதா ஹாப்பி. இப்போ என்ன கூட பொதுத்துறை வைக்க சொன்னார் கலைஞர். நான் வேற சில காரணங்களாக நீலகிரிக்கு போனேன். ஏன்னா எங்கள் சொன்னால எங்கள் தாத்தா நீலகிரிக்கு ஓடினாருன்னு. அங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா, நம்ம முன்னோர்கள்லாம் அங்கே தானே கஷ்டப்பட்டாங்க தான் அங்கே போனேன். உண்மையா சார் இது? ஆமா, இப்படிலாம் கேட்டால் அது பொய்யாயிடாது. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. திமுகவும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு 2026 தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆறு மாசமா நான் தேடி இருந்தேன் வர்றான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சரவள சத்தம் இல்லாம குடுமா. தமிழ்நாடு ஓரணியில் திரளுவோம், ஓரணியில் தமிழ்நாடுங்கிறாரு. என்ன காரணம்? மக்கள்கிட்ட போடுங்கிறாரு. என்ன காரணம்? திருட போற ஏரியாலாம் திருட விட்டு மத்த வீடுகளை பூட்ட சொல்றீங்களே, அது ஏன் ஆண்டவா? அது காரணம் என்ன? நம்ம கத்தியோட ஒரு வீட்டுக்குள்ள போவோம். அப்பதான் ஒரு பொண்ணு வருவா. கத்திய பார்த்தவன கற்பழிக்க போறோம்னு நினைச்சு கத்துவா, கதறுவா. உடனே பக்கத்துல இருக்க நம்மளோட ஐயோக்கியம் பூரா அன்னைக்குன்னு யோக்கினா மாதிரி நம்மள கையங்களமா பிடிச்சு விடிய விடிய வெளிக்கு போற வரைக்கும் அடிச்சே கொள்ளுவாங்க. எடப்பாடி என்ன சொல்றாரு? மக்களை காப்போங்கிறாரு. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. இப்ப மக்களுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. பிரச்சனை இல்லைங்கிறீங்களா நீங்க? அதாவது மக்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்ப மக்களுக்கு என்னங்க பிரச்சனை? அடிக்காம என்ன தனிமாட்டுப்பட. திருபுவனம் அருகே கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரை காவலர்கள் கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதுவும் கண்ணுக்கு தெரியல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிக்கியுள்ள ஞானசேகரன் திமுக சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதுவும் எனக்கு தெரியல. ஸ்டாலின் அரசு பதவியேற்ற பிறகு 24 காவல் மரணங்கள் 5 வருஷத்துலனா ஒரு வருஷத்துக்கு 5 காவல் மரணங்கள். அதுவும் எனக்கு தெரியல. மக்களுக்கு என்ன சார்? மக்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் சின்ன பிரச்சனை இருக்கும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஓரத்தில் இல்லை சார். இப்போ கூட ஆய்வு நடத்துறாரு ஸ்டாலின் அவர்கள். தினந்தோறும் நேற்று கூட 4 மணி நேரம் 10 துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் எல்லாம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேர்றதுக்கான ஆய்வு. அது எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். மக்களுக்கு என்ன டோட்டல் மாசம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா? இப்போ லாக்அப் மரணம், கஸ்டடியல் டெத் இருக்குல்ல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? எப்பவுமே நடக்கும். ஆக்சிடென்ட் நடக்காதா? கொலையே நடக்காதா? லாக்அப் மரணமே நடக்காதா? நடந்ததே இல்லையா? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இல்லை, இதெல்லாம் நீங்க போன ஆட்சியில இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதிமுக ஆட்சியில நடக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு அலைபேசியில் போய் சாரிம்மா நடந்தது தப்பு, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா? சாரி கேட்டார்ல அதுல அப்படின்னு நிறைவடைகிறேன். நீங்க உங்களை நான் கொன்னுறேன், கொன்னுட்டு உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டா சரியா இருக்குமான்னு கேக்குறேன். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு அலைபேசியில் போய் சாரிம்மா நடந்தது தப்பு, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா? 25வது மரணத்திலையா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல, அது ஏன் எடப்பாடிட்ட இல்ல? இல்ல, அது முதல் மரணம் நடக்கும்போது நீங்க இதை சாரின்னு சொல்லிட்டு இனிமே நடக்காதுன்னு உறுதி கொடுத்திருந்தா சரி. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி.
யாருக்கு 25 மரணம் அந்த நடந்து மாதிரி 25ஆவதுல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? எங்க ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தா எரியவே எரியாதுமா. நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு, ஐயோ அம்மனை கட்டி ஆக்கிராத. இதெல்லாம் இங்க கூட்டி கேளுங்க, இங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. அடுத்த நிமிடம் சொல்லிட்டு சிபிஐன்னு சொல்லிட்டோமே. இல்ல கூட்டி கழிச்சு பாக்குற கணக்கு இல்ல சார். ஒரு அளவுக்கு மேல பண்ண இப்ப அதிமுகல இவ்வளவு தவறுகள் நடந்திருக்குன்னு தானே மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்தாங்க. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. மக்கள் நல்லாட்சியை தானே விரும்புறாங்க. நீங்க ஒப்பிட்டு பார்த்து நீங்க பட்டியல் கொடுக்கறதுக்கு இல்லையே. இன்னைக்கு உன்னை செம பெரட்டு பெரட்டா விட மாட்டேன். எங்க சொன்ன கேளுங்க, அப்புறம் அம்மா ஏன் தெரியாத வந்தாலும் விட மாட்டேன். சரி, நீங்க இபிஎஸ் உடைய அந்த சுற்றுப்பயணத்தை பத்தி விமர்சனத்தை வச்சீங்க. அதுல என்ன உங்களுக்கு இது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க தமிழகத்தை மீட்போங்கறாருல, இது யார் கண்ட்ரோலருக்கு மீட்பீங்க நீங்க? திமுக விட வந்து மீட்போன்னு அவங்க சொல்றாங்க. அது மாதிரி சொல்லலையே திமுக என்ன பண்ணுது? தெரியாத மாதிரி கேப்பியே. சரி, நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீட்டை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, நாங்க வந்தா காலி பண்ணுவோம்னு சொன்னா பண்ண முடியல. இப்ப நீ தேர்தல் அறிக்கை கூட எடப்பாடிக்கு தைரியம் இருந்தால் இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிரதமரிடம் சொல்லி நீட் தேர்வை விளக்குவோம் சொல்ல முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வக்கு இல்ல, நீ அவங்கள கேள்வி கேட்கறியா? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் இல்ல இவ்வளோ டிமாண்ட் வைக்கணும்னு நீங்க ஒரு பிரஷரை போடுறீங்கல்ல. முன்பு நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி 2011 எல்லாம் ஒரு கூட்டணி வந்தது பாத்தீங்களா? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டிருக்கேன். கீழே பேச்சுவார்த்தை, மேல ரெய்டு நடக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி இதெல்லாம் குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு செயல்படுத்துச்சா திமுக தமிழ்நாட்டுல? எங்களுக்கு பிடிக்காத சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நீட்டே அவங்க தானே சார் ஆரம்பிச்சாங்க. நீட்டே அவங்க தானே ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் தானே ஆரம்பிச்சாங்க. ஆயுதவாழ் நலத்துறை, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, பிசி அசல், எஸ்சி அசல், நான் படிச்ச காலேஜில் சட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு சமூக நீதி விடுதின்னு வச்சுட்டாரு. பேர் மட்டும் லேபிள் ஓட்டுனா சரியா போச்சு. உள்ள போய் நீங்க பாத்திருக்கீங்களா அந்த ஹாஸ்டல்ல என்ன வசதி இருக்குன்னு? வலிக்குது. உள்ள போய் நீங்க பாத்திருக்கீங்களா? அழுதுருவேன். வசதியெல்லாம் இப்ப நல்லாவே இருக்கு. வசதியை பத்தி பேசாதீங்க. அது எப்படி சார்? வேலை மட்டும் பேர் வச்சா போதுமா? உள்ள உண்மையா அந்த மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தாலே சமூக நீதி தானா வந்துட்டு போகும். யாரு அழுகுறான்? குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது பலி வேற டிபார்ட்மெண்ட். இதே ஆண்டிமுத்து ராசா அவர்கள் பெரம்பலூர்ல நிக்கிறாங்க, நீலகிரியில நிக்கிறாங்க. அதற்கு மேல் திமுகவில் என்ன பொறுப்பு? அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? இது ஏய்யா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு பேரு சூனா பானா. சரி, அமித்ஷாவை பத்தி பேசினப்ப சடான முட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. அவர் ஹோம் மினிஸ்டர். இதையே திரும்ப யாராவது இங்க கேட்டா சும்மா இருந்துருவீங்களா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். அப்ப என்ன மயிருக்கு நீ கட்சி ஆரம்பிச்சுக்கிற? அவனை முதல்வராக ஏஜென்டா நீ? இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க உங்களுக்குன்னு ஒரு கட்சி, உங்களுக்குன்னு ஒரு கொடி, உங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் எடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க மறுபடியும் ஒரு கூட்டணி கட்சியோடய போய் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கான பலன், அதாவது உங்க மக்களுக்கான பலனை நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி கட்சியாலே உங்களுக்கு பலன் கிடைக்குதுன்னா பின்ன எதுக்கு நீங்க தனியா ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நீ தனியா நின்று ஜெயிக்க முடியாதா? பொண்ணு இந்த கூட்டத்தின் வாயில சவால் விடுற துறமுருகன் சொன்னா இந்த கூட்டத்துல மக்கள் எங்களுக்காக உங்களை எல்லாம் கூட்டம் வரும், ஓட்டு வரும். ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். சோப் பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. இத கருணாநிதி ஒரு கூட்டத்துல சொன்னார். எனக்கும் இந்த தூத்துக்குடியில் ஏராளமான மக்கள் குவிந்தார்கள். பேச்சை கேட்டார்களே தவிர யாரும் ஓட்டை போட மாட்டேன். அது மூஞ்சி சார் மூஞ்சி.